கும்ப லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்தெந்த திசைகள் யோகத்தை செய்யும், எந்தெந்த திசைகள் அவயோகத்தை செய்யும், எது என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து சனி. இந்த சனி லக்னத்திலேயே நின்றுச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சோம்பேறிதான் கொடுக்குங்க. கும்ப லக்னனாலே அது வந்து ஒரு ஸ்லோவான ஆட்கள் தான். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க, ரொம்ப நிதானமாகத்தான் இருப்பாங்க, ரொம்ப யோசிச்சு செயல்படுவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. யாருக்கு ஒரு நல்லது செய்யறதுனா நம்மளுக்கு அதுல பலன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. எந்த பலனும் இல்லாம இன்னொருத்தருக்கு போய் ஒரு நல்லதுகளை செய்யறதுல ரொம்ப யோசிப்பாங்க. இந்த கும்ப லக்னக்காரங்க மேக்சிமம் பேர் செய்ய மாட்டாங்க. ஏதாச்சும் லக்னத்துல சுபர்கள் இருந்தது அப்படின்னா அவங்க தான் நல்லதுகளை செய்வாங்க. ஏதாச்சும் சுபர்கள் சுக்கிரன் குரு இந்த மாதிரி சுபர்கள் நிற்கும் போது அவங்க நல்லதும் செய்வாங்க கண்டிப்பாக. ஆக இந்த கும்ப லக்னக்காரங்களுடைய குணநலங்கள் கொஞ்சம் நிதானமான குணநலங்கள் தான். யாரையும் நம்பாத ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எதையும் ஸ்லோவா செய்வாங்க, ஆனா நல்லா செய்வாங்க. ஒரு வேலையை ரொம்ப ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கணும்னா இவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சு முடிப்பாங்க. இவங்களாட்ட அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது. யாரு செஞ்சாலும் இவங்களுக்கு திருப்தி இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் இந்த கும்ப லக்னக்காரங்க. கும்ப லக்னத்துக்கு வந்து டீச்சிங்கும் ஒரு தொழிலாக அமையுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியே குரு தானே, அதனால 2ல குரு இருக்கும்போது டீச்சிங் பேங்கிங் எல்லாம் கண்டிப்பாக அமையும். என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவா ஒன்று அடுத்த கிளாஸுக்கு என்ன நல்லா படிக்கிறானே இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு போக மாட்டாங்க. என்ன நம்ம கடமை இதைத்தானே சொல்லணும், சொல்லி கொடுத்தாச்சு அதில் ஓகேவா அப்படின்னு போற ஆட்களாகத்தான் இந்த கும்ப லக்னக்காரங்க இருப்பாங்க. கும்ப லக்னத்துக்கு டீச்சிங் எல்லாம் ஒத்து வரும், பேங்கிங்கும் ஒத்து வரும். இவங்களுக்கு வந்து இந்த சனி திசை வந்து கண்டிப்பாக நல்லதுகளை பண்ணுவேன். கும்ப லக்னத்திலேயே சனி நின்னாலும் கூட எந்த பாவர் தொடர்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். லக்னத்துல சனி நின்றுதுன்னா நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஆனாலும் ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு குறை வச்சிரும். ஆனாலும் ஆயுள் நல்ல விதமாகவே கொடுத்துரும். ஆயுளுக்கு வந்து குறை இருக்காது லக்னத்துல சனி நிற்கும் போதும். இந்த சனியுடைய திசை வந்து எங்க நின்னாலும் ஓரளவுக்கு கெடுபலன்கள் இல்லாம நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் கும்ப லக்னக்காரங்களுக்கு. சரி, அடுத்தது குரு திசை. குரு வந்து 2-11க்கு அதிபதி. இந்த குரு தசை வந்து இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க, அப்படி ஒன்றும் மோசம் இருக்காது. இங்கே கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் இது எங்காச்சும் கெட்டு போய் இந்த குரு தசை நடந்ததுன்னா முதல் தாரத்தோட சண்டை சச்சரவுகளை கொடுத்து பிரிவுகளை கொடுக்க பார்க்குங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி அந்த வீட்டு வேலையை செய்யணுமல்ல, அப்போ நம்ம வந்து முதல் தாரத்தை பிரிக்கணும். அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த குரு தசை செய்யத்தான் பார்க்கும். 11ஆம் அதிபதி வலுவாக இருந்தது அப்படின்னம்னா இங்க வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி சூரியன் பலவீனமாயிடவே கூடாது. 7ஆம் அதிபதி பலவீனமாகி குருதிசை நடந்தது அப்படின்னா சிக்கல் தான். 7ஆம் அதிபதி வலுவாக இருந்து குருதிசை நடந்தா தான் நல்லா இருக்கு. குருதிசை வந்து அப்படி ஒன்று பெரிய கெடுபலன்லாம் செய்யாது. 2-11க்கு அதிபதி ரெண்டுமே பணத்தை தரக்கூடிய இடம் தான். குரு வந்து கொஞ்சம் பொருளாதாரம் தேடத்தை வைக்கும். குருதிசை இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு சொல்ல போனோம்னா ஒரு நல்ல திசை தான், நல்ல திசையாகவே அமையும் கண்டிப்பாக. சரி, செவ்வாய் திசை. செவ்வாய் வந்து 3-10க்கு அதிபதி. செவ்வாய் திசையும் இங்க கும்பலக்கணக்காரங்களுக்கு ஒரு மீடியமா தான் போகுமே ஒழிய கெடுபலன்களை செய்யாது. ஏன்னா 3-10க்கு அதிபதி தொழிலை கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு வெற்றியை கொடுக்கணும், நிறைய கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் அந்த செவ்வாயுடையது. அதனால செவ்வாய் எங்க நின்னாலே கெடுபலன்கள் இல்லாம நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகும். செவ்வாய் திசை ஒன்றும் தப்பு இருக்காது. சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கிரன் வந்து பாதகாதிபதி. ஏதோ ஒரு இடத்துல அடி விழுந்துரும் கண்டிப்பாக. சுக்கிரனோட திசையில ஏதோ ஒரு இடத்துல அடி விழுந்துரும். ஆனா வீடு வண்டி வாகனம் சொத்து சுக இதைய வந்து குறை வைக்காம சுக்கிரன் கொடுத்துரும். சுக்கிரனோட திசையில வீடு கட்டிடுவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கிடுவாங்க, சொத்துக்கள் சேர்த்திடுவாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அடி விழுந்துரும். ஏன்னா பாதகாதிபதி பாக்கியாதிபதி தான். ஆனா கும்ப லக்னத்துக்கு பாதகாதிபதி 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. அதனால ஏதோ ஒரு இடங்கள்ல சிக்கல்களை கொடுத்துரும். அதிபலம் வரும்போது 9ஆம் வீட்லயே ஆட்சி பலம் வரும்போது ஒரு சிக்கலை கொடுக்கும். இல்ல உச்சமாயி 2ஆம் வீட்டுல நிற்கும் போதும் ஏதோ ஒரு சிக்கல்களை கொடுக்க பார்க்கும். ஓகேவா? மற்றபடி வேற எங்க நின்னாலும் அந்த பாதக அமைப்புகள் பெரிய அளவுகள்ல வேலை செய்யாதுங்க. அந்த ஆட்சி உச்ச ஸ்தான பலத்தில் இருக்கும்போது அந்த பாதகம் வந்து அதிகமாக வேலை செய்யும். எப்பவுமே பாதகாதிபதி நல்ல ஸ்தான பலம் வரும்போது தான் பாதகத்தை செய்யும். குரு ஆட்சி இப்ப மிதுன லக்னக்காரங்களுக்கு குரு ஆட்சி பெற்றாதான் பாதகத்தை செய்யும், உச்சம் பெற்றாதான் பாதகத்தை செய்யும். அந்த மாதிரிதான் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன் வந்து பாதகத்தை செய்யும் பலம் பெறும்போது. இல்லைன்னா நல்லா இருக்கு, எங்க நின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை.
சரி, அடுத்தது வந்து புதன். புதன் வந்து இவங்களுக்கு யோகாதிபதிங்க. புதனோட திசை வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி நல்ல யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதிர்பாராத தனவரவுகளை கொடுக்கும், ஷேர் மார்க்கெட்ல போய் சம்பாதிக்க வைக்கும். இது எல்லாத்தையுமே புதன் நல்ல விதமாகவே பண்ணும் கும்ப லக்னத்துக்கு. ஆனா ரொம்ப கவனமாக பண்ணணும். எந்த நேரத்தில் அது அட்டமதிபதியா வேலை செய்யணும்னு தெரியாது. அட்டமதிபதியாக வேலை செய்யும் போது அப்படியே அத்தனையும் கவுத்தி தலைகளாக மாற்றி விட்டுரும். ஷேர் மார்க்கெட்டுகளை கொண்டுட்டு போய் அத்தனை காசையும் இலக்க வச்சு விட்டுரு, கொடுக்குற மாதிரி கொடுத்துரும். ஏன்னா 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், அட்டமாதிபதி அவமானத்தை கொடுக்கணும். ரெண்டையும் இந்த புதன் செஞ்சுட்டு போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடம் கொஞ்சம் பலவீனமாகணும். 8ஆம் வீட்டோட புதன் தொடர்பாகாம 5ஆம் வீட்டோட மட்டும் தொடர்பாகி நின்னா மட்டும் இந்த புதன் திசை முழுக்கும் யோகத்தை செய்யும். இல்லைன்னா சிக்கல் தான். சரி, இந்த கும்ப லக்னத்துக்கு சுத்தமா ஆகாத திசைங்கிறது இந்த சந்திரனோட திசை தாங்க. சந்திரனுடைய திசை, சந்திரனுடைய புக்தி, கடன், நோய், வம்பு வழக்கு, இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இப்படித்தாங்க கொடுக்க. அது வளர்பிறையாக இருந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் அதிகம். சந்திரன் எங்க நிற்குதோ அந்த வீட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரும், அந்த வீட்டின் வழியாக கடன்கள் வரும். எங்க நின்னாலும் அங்க இடைஞ்சல் தான். 7ஆம் வீட்டில் நின்னா துணையால பிரச்சனை, துணை கூட சண்டை, துணையினால வம்பு வழக்குகள் எல்லாமே வந்துடும். 7ல் சந்திரன் நின்னதுன்னா கும்ப லக்னம் சிம்ம ராசி, இடைஞ்சல் தான் சந்திரனோட திசையில. ஆனா இங்க ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க மகம்ல பிறந்திருந்தா சுக்கிரன் திசை முடிஞ்சு சூரியன் சந்திரன் திசை வந்துரு, எப்படி இருந்தாலும் திசை வந்துரு. அதுதான் பிரச்சனை. ஒருவேளை உத்தரத்துல பிறஞ்சா சின்ன வயசுலயே திருமணத்துக்கு முன்னாடியே திசை முடிஞ்சிரு, அதனால தப்பிச்சுக்கலாம். உத்தரம் மட்டும் தப்பிக்கும். கும்ப லக்னம் சிம்ம ராசினா துணை இடத்துல பிரச்சனைகள் வரும் உறுதியாகவே. அதுல உத்திர நட்சத்திரம் மட்டும் தப்பிக்கும், மற்ற நட்சத்திரங்கள் அடிவாங்கும். ஆக சந்திரனோட திசை கும்ப லக்னத்துக்கு சுத்தமா ஆகாது, வரவே கூடாத திசை. சரி, சூரியன் திசை. சூரியன் திசை ஓகே தான். சூரியன் திசை நல்ல விதமாகவே இருக்கு. அது வந்து எந்த விதமான கெடுபலன்களையும் செய்யாது. ஏன்னா 7ஆம் அதிபதி தான். அது துணையை கொடுக்கு, துணை மூலியமாக என்னென்ன தரணுமோ அதெல்லாமே தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். நல்ல கம்பீரமான துணை. நீங்க ஸ்லோவா இருந்தீங்கன்னா அங்க ஃபாஸ்டா இருக்கு, திருமணத்துக்கு அப்புறம் நீங்களும் ஃபாஸ்ட் ஆயிருவீங்க. உங்களை கொஞ்சம் மிரட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான துணை தான் அமையும். கும்பலக்கணக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன், உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகத்தான் துணை அமையும். நீங்க சனி, அங்க சூரியன். அதனால வந்து நீங்க காலையில 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற ஆளாக இருக்கு. அதனால கொஞ்சம் ஒத்து போறதுல கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கு இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு துணை இடத்துல. இருந்தாலும் 7ஆம் சுக்கிரன் வலுத்து நின்றுதுன்னா துணை இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம நல்ல விதமாகவும் வாழ்க்கை போகும். சரி, அடுத்தது வந்து அட்டமாதிபதி புதனை பார்த்தாச்சு நாம. அதே மாதிரி பாக்கியாதிபதி சுக்கிரனையும் பார்த்தாச்சு, 10ஆம் அதிபதி செவ்வாயையும் பார்த்தாச்சு, குருவையும் பார்த்தாச்சு, சனியும் பார்த்தாச்சு. ஆக மொத்தம் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த திசை யோகத்தை செய்யும்னா, சுக்கிர திசை யோகத்தை செய்யும், கொஞ்சம் பாதகத்தையும் செய்யும். இன்னொன்று வந்து புதனுடைய திசை நல்ல விதமாகவே யோகத்தை செய்யும், அதுவுமே அட்டமாதிபதி பலனையும் செய்யத்தான் பார்க்கும். குரு வந்து தப்பில்லாமல் நல்லதை செய்யுங்க. செவ்வாய் அதே மாதிரி ஒன்றும் பெரிய அளவுகளில் கெடுபலங்கள் செய்யாமல் போகும். ஓகேங்களா. சனி திசை வந்து ஒரு மீடியம் நிற்கிற வீட்டை பொறுத்து பலன்களை செய்யும், சுபகிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து பலன்களை செய்யும். ஓகேவா. நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் கும்ப லக்னம், உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சரி, கடைசியா மீன லக்னத்தை பார்த்துருவோம்.